எங்க எப்ப குழி விழும்னு தெரியாம உயிர் பயத்திலேயே மக்கள் ரோட்ல பயணிக்க வேண்டியதா இருக்கு. சின்ன குழியா இருந்தா கூட பரவாயில்லையே, காரே உள்ள விழற அளவுக்கு திடீர்னு ஏற்படுற பள்ளங்கள் மக்களோட உயிரை காவு வாங்குது. வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம் போல தமிழ்நாட்டு ரோட்ல இருக்கிற குழிகளை எண்ண முடியாதுன்ற அளவுக்கு இருக்கு. ரோட்ல குழிகள் இருக்கா இல்ல குழிகள்ல தான் ரோடு இருக்கான்னு தெரியலையேன்னு பாக்குறவங்க குழம்பி போற அளவுக்கு இருக்கு நம்ம ஊரு ரோடு. ஆனா மழை காலத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல வசனம் பேசுற நம்ம மேயர் பிரியா சென்னை சாலைகளை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. மழை அதிகமா பெய்யக்கூடிய டைம்ல சாலை இந்த டேமேஜ் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். ஒவ்வொரு வார்டு வாரியா இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்து எத்தனை இடத்துல பாட் ஹோல்ஸ் இருந்தாலும் உடனே அதில் ரெக்டிஃபை பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணுமாறு நம்ம மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்திருக்கிறோம். அந்த பணிகள் முற்றிலுமாக மழை காலங்களில் நடைபெறும். மழை முடிந்த பிறகு ஒவ்வொரு சாலை அமைக்கும் பணிகள் ஜனவரி மாதம் முதல் துவங்கப்படும். பாத்தீங்களா, பேட்ச் ஒர்க் பண்றாங்களாம். முதல் முறையே ஒழுங்கா தரமான ரோடு போட்டா ஏன் மேடம் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வரப்போகுது? அப்படி போட்டுட்டா திரும்ப டெண்டர் விட்டு கல்லா கட்ட முடியாதுன்னு நீங்க நினைக்கிறது உண்மைதான். பேட்ச் ஒர்க் பண்றதுதான் பண்றீங்க. மழை காலத்துக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும், இல்லைன்னா மழை நின்ன பிறகு பண்ணணும். எதுவும் இல்லாம மழை பெய்யும் போது ஜல்லியை கொட்டி சிமெண்ட் போடுறது, தாரை ஊத்துறது எதுக்காக மேயர் மேடம்? தண்ணிலேயே ரோடு போடுறவங்களுக்கு அறிவில்லையா? இல்ல அதுக்கும் ஒப்புதல் கொடுத்து வேடிக்கை பார்க்குற இந்த மாநகராட்சிக்கு அறிவில்லையா? அட, ரோட்ல போற மக்கள் கேட்குறாங்க மேடம். தண்ணி தேங்கி இருக்கிற ரோட்ல குழியும் தெரியாம ரோடும் தெரியாம பொத்துன்னு விழுந்து வண்டியும் வீணா போய் உடம்பும் வீணா போய் மக்கள் படாத பாடுபட்டு இருக்கும்போது எதுவுமே நடக்காத மாதிரி நம்ம பிரியாக்கா பேச்ச பாருங்க. இது வரைக்கும் எந்த ஒரு பகுதியிலும் பொதுமக்கள் அப்படி இடமாற்றக்கூடிய சூழல் இன்னும் ஏற்படலை. ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி தேக்கம் பெரிதாக ஏற்படவில்லை. ஸோ சுரங்கப்பாதைகளை பொறுத்த வரைக்கும் அனைத்து சுரங்கப்பாதைகளுமே இன்னும் ஃபங்க்ஷனிங்ல தான் இருக்கு. மழைநீர் வடிகால் பணிக்கு 4000 கோடி போதாதுன்னு இன்னும் 1000 கோடி ஒதுக்குனீங்களே, அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னு மக்கள் கேக்குறாங்க. ரொம்ப தேங்கனால நாங்களால ஓட்ட முடியல. இதுல வேற பாதி இடம் வேற சைலன்சர் வரைக்கும் எனக்கு முங்குது. அதனால பைக் ஓட்டுறது பயமா இருக்குது எனக்கு. அதனால வலிக்கு விட்டுருமா, ஸ்கிட் அடிச்சிருமா, அந்த மாதிரி பயமா இருக்குது. அதனால இது எப்படியாச்சும் அப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. 4000 கோடி ஊழல் பண்ணியிருக்கோம். இந்த 4000 கோடி ஊழலுக்கு இந்த மழை நீரெல்லாம் அப்படியே நிற்குது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? 4000 கோடிக்கு மோட்டார், சாப்பாடு, படக கணக்கு காட்டி ஏமாத்திடலாம்னு நினைக்கிறீங்களா? மக்கள் தெளிவாக்கிட்டாங்க. இனியும் உங்க ஏமாத்து வேலை மக்கள் கிட்ட எடுபடாது.